अस्मद्गुरु परमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथ षडजित्सेने रमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि தூப்புல் திருவேங்கடமுடையான வேதாந்த தேசிகனுக்கு பெருமைகள்லாம் எப்படி பொருந்தி இருக்குது, அசாதாரணமான பெருமைலாம் பொருந்தி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வர வரிசையில் நடாதூரம்மாள், பிராச்சாரியனாக இருக்கக்கூடிய நடாதூரம்மாள் இவருடைய சிறு பிராயத்தை அக்ஷராபியாச காலத்தில் பிரதிஷ்டாபித வேதாந்தா பிரதிக்ஷிப்த பகிர்மதா பூயாஸ்திரைவித்தியமான்யஸ்தம் பூரி கல்யாண பாஜனம்னு அனுகிரகம் பண்ணார். அந்த அனுகிரகப்படி அவர் யோபால்யே வரதாரியச பிராச்சாரியச பராந்தயாம் அவாப்பிய விருத்திங்கமிதா அப்படின்னு உயர்ந்தவராக விளங்கி, அதுக்கப்புறம் அப்படியே அன்வர்த்தமாகற மாதிரி வேதாந்தாச்சாரியர் சர்வதந்திர சுதந்திரர் கவிதார்க்க சிம்மம்னு பெரிய பிராட்டியார் அவனுடைய பெரிய பாகவதோத்தமர்கள்லாம் முறையே அந்த பட்டத்தெல்லாம் கொடுத்தான். இப்போ இந்த இடத்துல பராந்தயாம் அப்படின்னு சொல்கிறதுனால ஆச்சாரியனுடைய அனுகிரகம் ஏகரூபம் அப்படின்னு பார்த்தோம். சில விஷயத்தில் தான் ஆச்சாரியால் தனக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த சம்பிரதாய பிரவர்த்தகராக இருக்கிறவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட அனுகிரகம் சிஷ்ய வர்க்கங்களில் ஒரு சில பேருக்கு அனுகிரகம் பண்ணுறா. மற்றபடி எல்லா ஆச்சாரியால் எல்லாரும் சிஷ்யர்களுக்கு ஒரே மாதிரி தான் அனுகிரகம் பண்ணுறா. சிஷ்யர்கள் ஏற்ற களங்கள் என்ன தகுதி உள்ளவர்களோ அதன்படிக்கு இந்த ஞானாதிகள்லாம் பெற்று திகழறா அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த இடத்துல அதுபோல இவர் ஆமுதல்வன் இந்த சம்பிரதாயத்துக்கு, அதாவது தன்னுடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய கிடாம்பி அப்புள்ளார், அவருக்கு அப்புறம் அவருடைய மருமானாக இருக்கக்கூடிய சுவாமி தேசிகன் ஆச்சாரியர் அவர் போகிறார் அப்படின்றதுக்காக அந்த மாதிரியான தன்மை இருக்குதுன்னு அவர் அனுகிரகம் பண்ணார். அந்த உயர்ந்த அனுகிரகம் பண்ணார் பராந்தயா அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இப்படி ஆச்சாரியம் பண்ணுறதுன்னு ஒன்று, பரமதத்தெல்லாம் நிரசனம் பண்ணி சொமத ஸ்தாபன பூர்வகமான ஆச்சாரியம் பண்ணுறது ஒன்று. இதெல்லாம் யாரோ ஒரு வியக்தி விசேஷங்களுக்கு தான் அமையும். சாமான்யமாக எல்லா ஆச்சாரியர்களுக்கும் இது அமையாது. அதனால் இப்படி இருக்குச்சு. ஏன் அப்படி கூட தாரதமியம் உண்டா அப்படின்னா, ஸ்ரீபாஷ்யக்காரரே 74 சிம்மாசனாதிபதிகளை நியமித்தார். அதில் 4 பேருக்கு தான் ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனம், ஸ்ரீபாஷ்ய பிரவர்த்தனத்தை கொடுத்தார். ஏன்னா எல்லாரும் ஸ்ரீபாஷ்யத்தை பிரவர்த்திப்பிச்சு லோகம் மொத்தம் ஸ்ரீபாஷ்யம் சேவிக்க போகிறதில்லை. ஆனால் லோகம் மொத்தம் விஷயம் தெரிஞ்சுட்டு பெருமாளை ஆசிரியிச்சு மோட்சம் போகணும். அதனால் அவளுக்கு தகுந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய லோக்கர்களுக்கு உலகர்களுக்கு தகுந்த மாதிரியான ஆச்சாரியம் பண்ணணும். எல்லாருமே ஸ்ரீபாஷ்யம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதனால் ஸ்ரீபாஷ்யம் அதெல்லாம் பரமத நிரசன பூர்வக சுமத ஸ்தாபனம் பண்ணுறவாள் அந்த மாதிரி மகான்கள் அதை தெரிஞ்சுக்க போகிறா. அதனால 4 பேரை நியமித்தார். மற்றவர்களுக்கெல்லாம் உஜ்ஜீவனம் பண்ணும் பொருட்டு மற்றவர்களை நியமித்தார். அதனால் அப்படி இருக்குது. இப்படி இருந்துச்சே இந்த சம்பிரதாயத்தில் நடாதூரம்மாள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால், நடாதூர் ஆழ்வான்னு ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனமாக இருந்தவருடைய திருப்பேரனார். ஆனால் இவர் எங்கே அதிகரித்தார் அப்படின்னு சொன்னால், திருப்பாட்டனார் இடத்துல அதிகரிக்கக்கூடிய பாக்கியம் இல்லை. அதனால் தகப்பனார் என்ன பண்ணார், எங்களாழ்வான்னு சாட்சாத்து
பாஷ்யக்காரரால் நியமிக்கப்பட்ட இன்னொரு ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனாதிபதியாக இருக்கிற ஒரு இடத்துல காலக்ஷேபம் பண்ண சொன்னார். இந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு காலக்ஷேபம் அதான் விவரணம் வியாக்கியானம் பண்ணவர் சுதர்சன சூரியன். அவர் எப்படி பண்ணார் அப்படின்னா, இந்த நடாதூரம்மாள்கிட்ட கேட்டதை தான் சுதப்பிரகாசிகன் வியாக்கியானம் பண்ணுறார். அந்த சுதப்பிரகாசிகையை தவிர வேற ஒரு வியாக்கியானம் பூர்வத்தில் ஸ்ரீபாஷ்யத்துக்கு கிடையாது. இப்போது இந்த நாளில் நாம் அதிகரிக்கிறது ஆன மாதிரி நடாதூரம்மாள் தான் அந்த பாஷ்யக்காரருடைய திருவுள்ளத்தை விசதமாக தெரிஞ்சு நன்னாத்தை காலக்ஷேபம் சாதிச்சார். சுதர்சன சூரியாத்தை எழுதினார். அதனால் பாஷ்யக்காரருடைய திருவுள்ளத்தை நன்னா அறியக்கூடியவர் நடாதூரம்மாள். அப்படிப்பட்டவர் தான் இந்த குழந்தையாக இருக்கிற தேசிகனுக்கு அந்த பருவத்தில் கொடுத்துருக்காரு இந்த விருது. இந்த மாதிரியான நீ விளங்குவாய் அப்படின்னு சொல்லி. அப்போ இது பாஷ்யக்காரருடைய திருவுள்ளமே அப்படின்றது. அதனால்தான் அந்த பராம்தயாம் அவர் என்ன பரணா இருக்கக்கூடிய பூர்வர்கள் பூர்வாச்சாரியெல்லாம் பாஷ்யக்காரருடைய திருமுடி சம்பந்தம் பெற்று மேன்மை பெறார். கீழே இருக்கிற ஆச்சாரியால் திருவடி சம்பந்தம் பெற்று மேன்மை பெறா அப்படின்னு சொல்லிருக்கிறதுனால நாயகஸ்ரீயா அவர் விளங்கிறதுனால அவருடைய அனுகிரகத்தையே தான் தேசிகனுக்கு இவர் பண்ணார். இவருடைய தயை அவருடைய தயையில் என்ன இருக்குதோ அதை இவர் பண்ணார் அப்படின்னு. அது எப்படி ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவுள்ளம் என்ன, இவர் என்ன பண்ணார் அனுகிரகம், இவர் பண்ணின அனுகிரகம் தெரியுது. ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவுள்ளம் எப்படி இந்த விஷயத்தில் அப்படின்னு சொன்னால், ஸ்ரீபாஷ்யக்காரர் நேரடியாக இந்த இவர் இருக்கார ஸ்ரீபாஷ்யக்காரர் திருவரங்கத்தமுதனாரை நியமித்து நூத்தந்தாதி பண்ண சொல்லி அந்த நூத்தந்தாதியை நேரவே திருச்செவி சாத்தினவர். அதனால் நூத்தந்தாதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது மொத்தம் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவுள்ளம், சாட்சா திருவுள்ளம். இப்போ திருவாய்மொழியில் 1000 பாட்டில் பெருமாள் பற்றி நம்மாழ்வார் சொல்லிருக்கார் அப்படின்னு சொன்னால் அது பெருமாளுடைய திருவுள்ளம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை பெருமாள் அன்புற்று அமர்ந்துரைன்னு அணிபொழில் சூழ் திருவாரன் விளைன்னு திருவாரன் விளையில் திருவாய்மொழி கேட்கறதுக்காக உட்காந்துருக்கான் அப்படின்லாம் சொல்லி எல்லாம் பெருமாள் கேட்டான்னு சொன்னால் கூட அதெல்லாம் அர்ச்சாவதாரத்தில் கேட்டான். நம்ம ஊன கண்ணுக்கு அதெல்லாம் புரியாது. பெருமாள் அது திருச்செவி சாத்தினாரா, அங்கீகாரம் பண்ணாரா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த ஊன கண்ணுக்கு தெரியாது. ஆனால் ஸ்ரீபாஷ்யக்காரர் நூத்தந்தாதி திருச்செவி சாத்தினான்னு நம்ம ஊன கண்ணாலேயே புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அவரே அதை நேர விபவத்தில் திருச்செவி சாத்தி இது பண்ணார். இன்னும் கூட சொல்லணும்னு சொன்னால், முதல்ல ஒன்று திருவரங்கத்தமுதனார் பண்ணி கொண்டு வந்தார். இதை நீ மாற்றி கொண்டு வரணும், ஆழ்வாருடைய சம்பந்தமெல்லாம் கொண்டு அப்படின்னு நியமித்தார் அப்படின்னு ஒரு சரித்திரமும் சொல்கிறார். அப்படின்னா திருவரங்கத்தமுதனார் ஏதோ பண்ணி சமைச்சிட்டு அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டார்னு மாத்திரம் இல்லை. அதில் வேண்டியதான தனக்கு உகந்ததான அம்சங்கள் வேணும் என்னென்னது அப்படின்றதையும் சொல்லி பண்ணியிருக்கிறதுனால இது ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவுள்ளம் பூர்ணமாக இருக்குதுன்னு நம் போல இருக்கக்கூடிய சாதாரண மனுஷாளுக்கு கூட நன்னா தெரியும். அதில் இந்த 3 விஷயங்களையும் ஸ்ரீபாஷ்யக்காரர் இந்த தேசிகன் விஷயத்தில் அமுதனார் சொல்ல அவர் அங்கீகாரம் பண்ணிருக்கார். அமுதனாரன மாதிரி சொன்னார் அப்படின்னு சொன்னால் தேசிகனை சொன்னாரா அப்படின்னு கேட்டால்
தேசிகன்ற வார்த்தையே சொல்லலை. ஆனால் அந்த கிரந்தத்தில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் அதுக்கு லட்சியபூத்தர் வேணும். ஒரு பெரியவாள் ஒன்று சொன்னாள்னா அதுக்கு லட்சியம் இல்லாமல் வெறுமை அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு இது பண்ணக்கூடாது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு லட்சியபூத்தர் இருக்கணும், லட்சியம் இருக்கணும். லட்சியம் இல்லாத வெறுமை பெரியவாள் எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டான். அந்த ரீதியில் நூற்றந்தாதியில் பொதுவாக எந்த கிரந்தத்தையும் போல அந்த கிரந்தத்துக்கு உடையவரான இந்த கிரந்தத்துக்கு ராமானுஜன் அவருடைய பெருமையை பேசி அவர்னால மற்றவர்கள் என்ன பலன் பெறார் அப்படின்ற விஷயத்து தான் பொதுவாக எல்லா கிரந்தத்துலேயும் இருக்கும். ஆனால் இந்த நூற்றந்தாதிலையும் அது போல தான் இருக்குது. ஆனால் சில பாசுரங்களில் ராமானுஜரால் ராமானுஜன் புகழ சொல்லி அந்த ராமானுஜனால் பயன் பெற்றவரை சொல்லி அந்த பயன் பெற்றவரால் மற்றவா பயன் பெறத சொல்கிறது. நடுவில் ஒரு புருஷர் இருக்கா. ராமானுஜனுடைய பெருமையை சொல்லி நேரம் நாம் இப்படி பயன் பெறுறோன்னு மாத்திரம் சொல்லலை. சில பாசுரங்களில் ராமானுஜனுடைய புகழை சொல்லி அந்த புகழ் பெற்ற ராமானுஜனால் பயன் பெற்றவரை சொல்லி அந்த பயன் பெற்றவரால் நாம் பயன் பெறுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி சொல்லச்சே அதுக்கு லட்சியபூத்தர் யார் அப்படின்னு சொன்னால் அதை ஆராய்ந்து பார்க்க இந்த சுவாமி தேசிகன் நீங்கள் ஸ்பஷ்டமாக தெரியும். முதல்ல வரைச்சே முதல் பாசுரத்திலேயே ராமானுஜனை வர்ணிக்கிச்சு பூமன்னு மாது பொருந்திய மாறுவன் புகழ் மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஷன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே அப்படின்னு சாதியிருந்தார். முதல் பாசுரத்திலே உள்ளங்கை நெல்லிக்கனி போல தேசிகனை சொல்றது. ராமானுஜன் எப்படிப்பட்டவர்? ஊமன் மாது பொருந்திய மார்வன். எம்பெருமான் சேப்பதி ஸ்ரீமன் நாராயணன் இருக்கானே அவனுடைய புகழ் மலிந்த பாமன்னு மாறன். அவருடைய புகழை ரொம்ப இது பண்ண புகழ் மலிந்த பாமன்னு மாறன். அந்த அவர் புகழை நன்னா பாடின மாறன் இருக்காரு நம்மாழ்வார். அடிபணிந்துய்ந்தவன் நேர எப்படின்னு சொல்லலாம், சேர்த்தும் சொல்லலாம். பூமன்னு மாது பொருந்திய மார்பனாக இருக்கக்கூடிய திருமகள்களுடைய புகழ பாடின மாறன் நம்மாழ்வார். அடிபணிந்து உய்ந்தவன் ராமானுஜன்னா அந்த நம்மாழ்வாருடைய அடியை பணிந்து உய்ந்தவர். பல்கலையோர் தாமன். அதுக்கப்புறம் அப்போ என்னாச்சுன்னா பெருமாள் நம்மாழ்வாருடைய அடி பணிந்தவர் அப்படின்னு. அதாவது ராமானுஜனுக்கு முன்ன இருந்தவாள்லாம் பற்றி சொல்லியாச்சு, ராமானுஜனுக்கு பின்ன இருக்கிறவாளை சொல்லணும் அப்படின்னு. பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஷன். அதுக்கப்புறம் சரணாரவிந்தம். அப்படிப்பட்ட ராமானுஜனுடைய சரணாரவிந்தத்தை நாம் மன்னி வாழ என்றைக்கும் வாழ நெஞ்சே சொல்லுவோம், அவன் நாமங்களே அவருடைய நாமத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் இப்போ பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஜன். பல்கலையோர் அப்படின்னு சொன்னால் ராமானுஜன் கீழே இருக்கக்கூடிய 74 சிம்மாசனாதிகள் ஆண்டான் ஆச்சான் எல்லாரையும் சொல்லலாம். அதை பற்றி இல்லை, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கலையில் இதுவாக இருக்குவார். ஆனால் அந்த மாதிரி பல கலையோர் அப்படின்னு சொன்னால், ஆனால் பல்கலையோர்னு எல்லா கலையிலையும் வல்லவராக இருக்கக்கூடிய சுவாமி தேசிகன்னு நேரவே சொல்லலாம். பல கலையில் வல்லவர்னா பல சாஸ்திரத்தில் படித்த பல மகான்கள் லோகத்தில் இருக்கா, அவள்னா ராமானுஜனை தொழுதேத்தரா அப்படின்னு சொல்லலாம். அது சாமான்யமான அர்த்தம். ஆனால் இங்கே ஒரு விசேஷ வியக்தி அப்படியே இருக்கார். எப்படி இருக்கார்? பல்கலையோர்
சர்வதந்திர தான். பல கலைகள்லையும் வல்லவர், கவியில் வல்லவர், தார்க்கிகத்தில் வல்லவர், எல்லா கலையிலையும் வல்லவராக இருக்கக்கூடிய சுவாமி தேசிகன். அதனால் அந்த இடத்துலையே அவரை சூச்சிப்பிச்சிருக்குது. அது தவிர மேல் பாசுரங்களில் இந்த 3 விதமாகவே சூச்சிப்பிச்சிருக்குது. அதை நாம் நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தோரவே நமः. ஆதிவன் ஷடகோபாதீனதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வசரிதிஷானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சம் சுதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.